ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி ஏஞ்சல் ஒருத்தங்க வந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடுலாம் ரெடி பண்ணி இதோ பாருங்க எடுத்துகிட்டு வந்தாச்சு. அம்மா ஆடு மேய்க்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செடியில் காய்ச்ச எலுமிச்சம் பழத்தை ஊறுகாய் போட போகிறோம். ஃபஸ்ட்டே ஊறுகாய் போட்டு நாங்கள் உரைட்டோம். அது எல்லாம் சாப்பிட்டு ஆயிடுத்து. திரும்பி இந்த காய் வேஸ்ட் பண்ணாதமா ஊறுகாய் போட்டு வைங்க, நம்ம சாப்பிட்லாம் சொன்னாங்க. இந்த ஊறுகாய் போட்டால் சூப்பராக சாப்பிடுவாங்க வைக்காத, அதனால் ஊறுகாவே போட போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஊறுகாய் போட்டால் எல்லா சாத்துக்குமே தொட்டு பாரு அப்பா. இன்னும் நம்ம செடியில் ஒரு 5 காய் இருக்குது, அதையும் பேர் கையில் கை போட்டலாம். வாங்க பார்க்கலாம். சரி வாங்க. அப்படியே கீரை இன்றைக்கி கீரை பொரியல் தான் ஜெயஸ்ரீ நான் பண்ண சொல்லிக்கிறேன். மதியம் சாப்பாட்டுக்கு கொஞ்சம் ரசம் வச்சுட்டு மணத்தக்காளி கீரை பொரிச்சிட்டுமா சொல்லிக்கிறேன். சரிம்மா சொல்லிக்கிறேன். வாங்க அப்படி நம்ம கீரையும் பேச்சுக்கணும். எலும்பு இருந்தால் பேசிட்டு வந்துடலாம். சரி வாங்க போகலாம். வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மரம் சின்னதாக தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு பெருசாகிடுச்சின்னு சொல்லிட்டு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது முன்ன சின்ன கண்ணாக இருந்தது இல்லையா. மழை இந்த ஐட்டம் ரொம்ப நல்ல மாதம் 2 மழை 3 மழை பெய்யுது. அழகாக செடி பச்சை நிறத்திலே இருக்குது. தோலவே இல்லை செடி காயவும் இல்லை, அழகாக இருக்குது. இந்த காயெல்லாம் பெரிங்க, அதெல்லாம் பிஞ்சுக்காமா நல்லா முத்தனை காயெல்லாம் நிறையா இருக்கு. இந்த காய் பெருகுவா பறிச்சுட்டு எனக்கு லைட்டாக செவந்துருக்கு. அங்கே 2 காய் இருக்குது பெரிங்க, அந்த 2 காயும் பறிச்சுடுங்க. இன்னும் அந்த பக்கம்லாம் 2-3 காய் இருக்கும், பார்த்து பேசினாங்க. சரிம்மா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மரத்தில் காய்ச்சி எலும்பு மரத்தை அழகாக ஊறுகாய் போட போகிறோம். பக்கத்தில் இன்னொரு மரம் வருது பாருங்க, சூப்பராக. இது வேப்ப மரத்தை இணைச்சி அழகாக கட்டிக்கிறோம் நாங்கள். சரி பெரிய அந்த பக்கம் என்ன காய் இருந்தால் பெரிய பாப்பா ஜெயஸ்ரீ காய் பெருக்கி தான் போய்ங்கிறா. அப்பப்போ 2 காய் 3 காய்ன்னு சொல்லிட்டு பழுத்துது. அப்படியே அழகாக பறித்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம். இன்றைக்கி ஊறுகாய் போட போகிறோம் இல்லையா. கடைசியாக மரத்தில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து பறித்தோம். கரெக்டாக 4 பழம் வந்தது. 4 பழம் தான் இருந்ததா? போதும். இதே திட்டமாக போட்டு பழத்துக்கு மேலே இருக்குது பாருங்க. திட்டமாக போட்டு எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு இதுதான் கரெக்டானது. கனமாக போட்டாலும் அவ்வளோ நல்லா இருக்காது. நம்ம அளவோடு போட்டுக்கலாம். சரி, இப்போ நான் கீரை பேசிட்டு வரேன் பாப்பா. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மணத்தக்காளி கீரை. வரும் கொய்யா மரத்துக்கு பாதி மரம் இது கீரை செடி வளர்ந்து போயிருக்குது. இதை தான் நம்ம பெருசி பாப்பாட்டை கொடுத்துட்டு போனால் பொரிச்சு அழகாக எடுத்து வரேன்னு சொல்லிக்கிறா. பாருங்க சூப்பராக இருக்குதா? இது நான் அழகாக பெருச்சு எடுத்துன்னு வரேம்மா. பாப்பா இங்கே பாருங்க, அழகாக அங்கேருந்து கீரை பூரா கிள்ளியாந்துட்டான். இவ்வளோ கீரை இருக்குது, திட்டமாக தான் இருக்குது. ஆம்புனா இது அழகாக வதக்கினா ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆமாம், அதுதான் நமக்கு திட்டமாக இருக்கும். 3 பேருக்கு திட்டமாக இருக்கும். அழகாக சிறுவை அரிஞ்சு வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா துவட்டிட்டு 2 முட்டை இருந்தால் ஊற்றி பேட்டி வச்சுருவேன். சும்மா சூப்பராக சாப்பிட்றதுக்கு. இது கடைஞ்சி சாப்பிட்டோட போச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது. சரி, நல்லது. மணத்தக்காளி கீரை வவுத்தில் இருக்கிற புண்ணுலாம் ஆறும். சரிம்மா. நான் இப்போ எலும்பு மாங்காய் எடுத்தேன் இல்லையா, அது ஊறுகாய் போடுறதுக்கு அரிஞ்சு வச்சுக்கிறேன் நான். சரிம்மா. இந்த டப்பாலே வச்சுக்கிறேன் நான். எலும்பு வாசனையும் ஒரு வாசனை தான், நல்லா சூப்பரான வாசனை அடிக்குது இல்லை. இது 4 கீத்தை ஆக்கிறோமா. சரிம்மா. ஒரு பழத்தை 8 பீஸாக போட்டிருக்கீங்க. பொடி பொடியாகவே அரிஞ்சிக்கிறேன். அப்போ தான் நல்லா தாளிக்கிறதுக்கு நல்லா வணக்கத்துக்கு சூப்பராக இருக்கும். இதேமாரி எல்லா பழத்தையும் அரிஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். சரிம்மா. இங்கே பாருங்கள், உள்ள போட்டுக்கிறேன். கூழ் போட்டுக்கலாம் நல்லா. நீங்கள் சொன்ன மாதிரி பிளா ஓட்டி வச்சுட்டீங்க பிள்ளைங்க. நான் சொன்ன மாதிரியா? ஆமாம். சாப்பிட்டு பார்க்கலாம். அந்த ஆடு ஓட்டி மாவுறேன். இது கொஞ்சம் எடுத்துன்னு போடலாம். அங்கே உட்காந்து நேரத்தில் ஒரு மாதிரி பெராக்கா சாப்பிட்லாம். சரிம்மா. பாருங்க அழகாக இருக்கும். மல்லிகிழங்கு போல் கிழங்கு போல சூப்பராக இருக்கும். நல்லா வெந்துட்டுமா, சூப்பராக பாரு. அதேமாதிரி வறுத்தாலும் சூப்பராக இருக்கும். ஆமாம், எனக்கு வறுத்தா ரொம்ப பிடிக்கும். நம்ம அந்த ஈரம் இருக்காது, அது நல்லா சூடாக இருக்கும். சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி இதோ பாருங்க எடுத்துகிட்டு வந்தாச்சு. அம்மா ஆடு மேய்க்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு போகிறேன். வாங்க பார்க்கலாம். அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அம்மா ஆடு அங்கே ஓட்டிகிட்டு வராங்க. ஷீரோ பார்த்தீங்களா, வண்டி சவுண்டு கேட்டோன்னே ஷீரோ வந்துடுவான் ஃப்ரெண்ட்ஸ். என்னை பார்த்துட்டு அம்மாவை சாப்பிட ஆடு ஓட்டிகிட்டு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா சாப்பாடு செஞ்சு என்கிட்ட கொடுத்தா நாங்கள் நான் சாப்பிட்டுட்டு ஜாலியாக ஆடெல்லாம் மேய்ச்சி சாயந்தரம் வந்துட்டேன். அதுவும் பார்த்தாம அன்னை நாள் நம்ம வீட்டுக்கு புதுசாக ஒரு விருந்தாடி வந்துக்கிறாங்க.
ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே ஒரு வந்து குட் நியூஸ். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி ஏஞ்சல் ஒருத்தங்க வந்திருக்காங்க. இந்த வருஷம் தை மாதம் பிறந்த நாள் முற்றுமே எங்கள் வீட்டில் வந்து வரவு பூரா வந்து வெளில பொம்பளை குழந்தையா பொம்பளை வரவே இருக்குது. பார்க்கலாமா? பாருங்க சூப்பரா இருக்குதா? ஃப்ரெண்ட்ஸ் 2 நாளா ஒரு நாள் நம்ம தான் வந்து கம்முன்னு இருந்தாரு. அதுக்கப்புறம் நான் யாருடான்றத காட்டிட்டாரு. போட்ட ஒரு நாள் முடிச்சுதான் அப்படியே மௌனமா இருப்பாங்க. விளையாட முடியாது, ஏந்திரிட்டு நடக்க முடியாது. அதனால மற்ற நாள் நல்லா சூட்டாப்பா இருப்பாங்க. ஜெயா அப்பா கூட நடந்து ரோட்ல ஓடும், அவங்க நடந்து வர பார்த்து கூட நடந்து ஓடும். நாம நடந்தாலும் கூட நடந்து ஓடிடுவா, கூட நடந்தே வருவா. நம்ம ஜெயஸ்ரீ கூட தண்ணி பிடிக்கும்போது காணுக்கு போனா கூட கூடயே நடந்து விடுவான். சூப்பரா வந்து இருக்குது. இது வந்து இந்த வருஷம் பூரா எனக்கு பொம்பளை குட்டி தான் போடுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனக்கு கேட்டால் ஆம்பளை குட்டினா கொஞ்சம் குறிப்பிட்ட வயசு வரைக்கும் வளர்த்து அதை வித்துருவோம். நம்ம கொஞ்சம் விற்கும் போது ரொம்ப மன கஷ்டமா வேற இருக்கும். பொம்பளை குட்டி நாங்கள் விற்க மாட்டோம் இல்லையா, அதனால வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்களுக்கு பொம்பளை குழந்தை பிறந்ததுனால. ஆமா, இன்னும் கூட எதிர்பார்க்க இருக்கிற இன்னும் ஒரு 5-6 குட்டி வந்து எப்படி குட்டி போடும். அது ஃபுல்லாமே பொம்பளை குட்டி இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். பாருங்க சூப்பராக இருக்குதா? ஃபுல்லாக கருப்பு தான். பாப்பாவுக்கு வந்து நாங்கள் பேரே வைக்கல. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச பேர் என்ன சொல்லுங்கள், நம்ம சூப்பராக வச்சு கூப்பிடலாம். சூப்பராக இருக்குதா? ஃபுல்லாகவே கருப்பு தான், கருப்பு கலர் தான் போட்டுக்கிறாளே. ரொம்ப கலரும் சூப்பராக இருக்குது. என்னை விடுங்கண்ணா நம்ம விளாட்றோம், உங்கள் ஆட்டத்துக்கு நாங்கள் விளாட்றான்னு சொல்கிற மாரி பண்ணி நிற்கிறாரு இருப்பாரு. ஆமாம் சரி விளாட்டுனா யாரெல்லாம் என்ன மாரி வந்து ஆடு வச்சுக்கிறீங்களோ மாடு வச்சுக்கலாம், அவங்க வீட்டில் இதுமாரி பொம்பளை குட்டியாக போட்டால் எவ்வளோ சந்தோஷப்படுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து போன சாட்டிங் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போ வந்து போட்டேன். டாடா பாய்.